இன்றைய தினத்தில் பேசுகிற வார்த்தையானது சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 37வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தோடு கூட நம்மோடு கூட பேசுகிறார். யாராவது ஒரு ஆள் சத்தமா வாசிங்க. நீ யாவுக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். சத்திய வேதம் யாவுடைய வார்த்தையாய் இவனமாய் சொல்லுகிறது. நீ யாவுக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்போது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய், அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார், சாபத்தையும் கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு, சாபம் யாருக்கு என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். துன்மார்க்கனை பரலோகத்தின் தேவன் சங்காரம் பண்ண போகிறார். அவன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று சொல்லுகிறார். யார்? அது அவருடைய பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லது துன்மார்க்க ஜீவியம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை சரியாக உணர வேண்டும். யார் தேவனுடைய பிள்ளைகள்? யார் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் அவருக்கு பிள்ளைகள். நாம் நேற்று கீழ்ப்படிந்தோம், இன்றைக்கு தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறோம் என்று சொன்னால் நாம் அவருடைய பிள்ளைகளா என்று கேட்டால் இல்லை, நாம் துன்மார்க்கர், துன்மார்க்கன் அறுப்புண்டு போவான். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மூத்தவன் ஒருவன், இளையவன் ஒருவன். ஆனால் இளையவன் தன் தகப்பனோடு கூட இருந்தவன். ஆனால் ஒரு நாள் தன் தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்திகளை பிரித்தெடுத்து விட்டு தூரமாக கடந்து போனான். அப்போது அவன் துன்மார்க்க ஜீவியம் ஜீவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் துன்மார்க்கன், தகப்பனை விட்டு தூரம் போனபடியினால் அவன் துன்மார்க்கன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவன் கஷ்டப்பட ஆரம்பித்தான். உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இருப்பிடமின்றி, பன்னி மேய்க்கிற மந்தையோடு, பன்னியோடு கூட தூங்குகிறவனாய், பன்னியினுடைய ஆகாரத்தை புசிக்கிறவனாய், சேற்றிலே வாழ்கிறவனாய் காணப்பட்ட ஒரு ஜீவிதம். நீ துன்மார்க்கமாய் இருந்தால் இது உன்னை தப்ப விடாது. நம்மில் அநேகர் தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வது சரளமாக இருக்கிறது, ஆனால் ஒத்துக்கொள்ள மாட்டோம். தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே தவறு என்பதை ஒரு நாள் ஒத்துக்கொள்ளாத கூட்டங்கள் இங்கு நிறைய இருக்கிறது. தேவ சமூகத்தில் கடந்து போனாலும் ஆண்டவரே நான் தப்பு செய்யலை, நீர் தான் தப்பாக எழுதி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செய்கிறார் என்றால் ஒவ்வொரு நாளும் பரலோகத்தின் தேவனுடைய கிரியைகளை அவர் எழுதி வைக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு நாள் நாம் அவருடைய சமூகத்துக்கு போவோம். போனால் அவர் சொல்லுவார், நீ என்ன செய், என் இடது பக்கத்தில் நில்லு, நீ எனக்கு இதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லுவார். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவரே உமக்கு அது சரியாக புரியலை, நான் இதை உமக்கு நல்லதாக தான் செஞ்சேன் ஆண்டவரே, இது நல்ல விஷயம், ஆனால் உமக்கு தான் தெரியலை, நான் போய் சொல்லலை ஆண்டவரே, நான் தப்பாக செய்யலை ஆண்டவரே, நான் எல்லாம் சரியாக தான் செஞ்சேன். ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குற ஆட்கள் இங்கே இருக்கிறீங்க. சத்தத்தை கேட்குறவங்க எல்லாரையும் நான் யோசித்து பார்க்குறேன். நீங்கள் எல்லாருமே என்ன செய்கிறீங்க? கடவுளுக்கே ஆலோசனை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பிரிசியாசுவா, வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அல்லேலூயா. ஆனால் அடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். என்ன அப்படின்னா, நீ யாவுக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்போது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். ஆசீர்வாதம். நீ இருக்கிற தேசத்தை உனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தேசம் உன்னுடையது அல்ல. இந்த தேசம் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த பிரபஞ்சத்தில் யார் வாழ்ந்தாலும் அவர்கள் சாத்தானுக்கு விருப்பமாய் வாழ்ந்தால் மட்டுமே சாத்தான் உங்களை விட்டு வைப்பான். இல்லையானால் அவன் உங்களுக்கு உபத்திரவங்களை கொடுப்பான். ஆனால் தேவன் சொல்றார், இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தான் உன்னை உபத்திரவப்படுத்த கடந்து வந்தாலும் நீ என் சித்தத்தின்படி வாழ்ந்தால் இவை எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணத்தக்கதான அதிகாரத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா.